அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 1 நம்ம கடந்த பதிவில் பார்த்துருந்தோம். வல்லவரைய வந்தியத்தேவன் வீரநாராயணபுரி அந்த ஏரிக்கரை ஓரமாக குதிரை மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. அதாவது அந்த படகில் வரக்கூடிய பெரிய பழுவேட்டரையர் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஒரு பக்கம், தன்னுடைய நண்பன் ஆதித்த கரிகாலன் அவருக்கு கொடுத்த பணி ஒரு பக்கம். இதை நினைவு வரவே அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அந்த ஏரிக்கரை ஓரமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய சிந்தனையில் முழுக்க முழுக்க அந்த இயற்கை அழகு மட்டுமே நிரம்பி இருக்கிறது. ஏரியை பார்த்து பிரமிச்சுக்கிட்டே போகிறார். அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே இந்த ஏரியா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை தாண்டி கொள்ளிடம் மாற்றையெல்லாம் கடந்து நம்ம சோழ மண்டலத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கும். அதாவது தஞ்சாவூர், உறையூர், தஞ்சாவூர் இதையெல்லாம் மிஞ்சும் வகையில் பழையாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைநகரத்தை மிக அழகாக வைத்திருக்கிறார்கள் சோழர்கள். இதெல்லாம் அவருக்கு மனதில் ஒவ்வொன்றாக தோன்றிக்கொண்டு இருக்கக்கூடியது, தோன்றுகிறது எண்ணத்தில். அதாவது பொன்னி நதியில் சொல்லக்கூடிய அந்த நதியிலே காணக்கூடிய ஆவல், அந்த நதியில் இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய புன்னை மரங்கள், கொன்னை மரங்கள், கமுகு தோட்டங்கள், இதெல்லாம் அவருடைய கண்களில் அப்படியே மனக்கண்ணில் வந்து செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வடகாவிரி, அந்த காவிரி ஆற்றின் கரையோரங்களில் இருக்கக்கூடிய காட்சி, இதையெல்லாம் மனதை கொள்ளைகொள்ள அப்படியே பயணம் போயிட்டு இருக்காரு. அவர் சிந்தனை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது குதிரையும் அதற்கு ஈடாக சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நேரம் தூரத்தில் பார்த்தோம்னா ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ அங்கே கலவரம் நடப்பதற்கான ஒரு சூழல் தெரிகிறது. இவருக்கு ஒரு ஆவல், என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் வந்தியத்தேவனுக்கு. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குதிரையை அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு குதிரையிலேருந்து இறங்கி அங்கே கலவரம் நடக்கக்கூடிய அந்த இடம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, அங்கே வராரு. அங்கே வரும்போது பார்த்தோம்னா நிரம்ப இருக்கிறது கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தை விலக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு 3 பேர் மட்டும் வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேருக்குமான ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதரவை தரக்கூடிய நபர்கள், அவங்களும் அந்த கலவரத்தில் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த 3 பேர் அவர்களுடைய காட்சி எப்படி இருக்குது, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது நபர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சந்தனம் பூசி இருக்கிறார், உடம்பு முழுக்க சந்தனம் பூசி இருக்கிறாரு, முன் குடுமி வச்சிருக்கிறாரு, கையில் ஒரு தடி வச்சிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்தான் முக்கியமான கதாபாத்திரம். இந்த கதை முழுக்க பயணம் பண்ணக்கூடியவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவர், திருமாலை வணங்கக்கூடியவர். அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே தெரிகிறது. ஏன்னா குடுமி, கையில் ஒரு தடி, உடம்பு முழுக்க சந்தனம் பூசி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ரொம்ப வாட்ட சாட்டமாக, திடகாத்திரமாக காட்சியளிக்கிறார். இது ஒரு நபர். இன்னொரு நபர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்பு முழுக்க பட்டையாக திருநீர் அணிந்திருக்கிறார். அவர் பார்க்கும் போதே தெரியுது அவர் ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர் ஒருத்தர். இப்போ இந்த 2 பேருக்கும் நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. காவி நிறத்தில் உடை அணிஞ்சிருக்கிறாரு, தலையில் முட்டை போட்டிருக்காரு, முடி இல்லை. இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட ஒருவராக, அதாவது அத்வைத வேதாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக அவர் காட்சி அளிக்கிறார். இந்த 3 பேருக்கும் நடுவில் தான் என்ன நடக்குது, அங்கே ஒரு சண்டை, ஒரு சின்ன கலவரம், வாக்குவாதம் நடக்குது. எது மாதிரியான வாக்குவாதம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த காட்சியை நமக்கு நினைவுபடுத்துது இல்லையா. ஒருத்தர் வைணவம், ஒருத்தர் சைவர், இன்னொருத்தர் 2 பேருக்கும் இடைப்பட்ட அவராக இருக்கக்கூடியவர் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி இருக்கார் இல்லையா. அவர் அந்த சைவரை நோக்கி கேட்குறார், என்ன வீர சைவரை, எந்த விதத்தில் உங்களுடைய சிவபெருமான் உயர்ந்தவர்னு நீங்கள் சொல்ல முடியும், எங்க அதுக்கு ஒரு காரணம், ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த வீர சைவர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், ஓய் ஆழ்வார்க்கடியான் நம்பியாரே, இது என்ன கேள்வி, உங்களுடைய திருமாலும் பிரம்மாவும் என்ன பண்ணாங்க, சிவனுடைய அடியையும் முடியையும் தேடி போனாங்கல்ல, அவங்களால பார்க்க முடிஞ்சுதா, இறுதியில் என்ன பண்ணாங்க, சிவனுடைய பாதத்திலே பண்ணிச்சாங்களா, அப்போ எங்கள் சிவபெருமான் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீர சைவர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்லி முடித்தோடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓய் சிவசைவரே, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தசகண்ட நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு உங்கள் சிவபெருமான் வரம் கொடுத்தார் இல்லையா, அந்த வரத்தை எங்களுடைய ராமன் அளித்தாரே, திருமாலின் அவதாரமான ராமன் அளித்தாரே, அப்போ எங்கள் திருமால் தானே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்குள்ளும் வாதம் நடக்குது. இந்த 3வது நபர் இருக்கார் இல்லையா, காவி உடை அணிந்தவர், அத்வைத வேதாந்தி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, திருமாலும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான், இது 2ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, அதை தாண்டின ஒரு மெய்ஞானம் ஒன்று இருக்குது, எல்லாமே பிரம்மம்,
இதை பற்றி சங்கர சிவாச்சாரியார் ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்ரீ சங்கர சிவாச்சாரியார் சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த அத்வைத வேதாந்தி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அறிவுரை தான் அந்த கலகத்தை முடித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஓய் வேதாந்தி கொஞ்சம் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும். உங்கள் சங்கராச்சாரியார் வந்து பிரம்மசூத்திரத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மூடமதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி ஆட்களை பார்த்துதான் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் சொல்லவும், இந்த அத்வைத வேதாந்தி இருக்கார் இல்லையா, காவி உடை அணிஞ்சிருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வருது. உடனே சொல்றாரு, ஆமா ஏன் கையில் வெறுந்தடி வச்சுட்டு இருக்கு இல்லையா, உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, உன்ன மாதிரியான ஒரு வெறுந்தடியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் மூடர் தான் அப்படின்னு சொல்லவும் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியாருக்கு கோபம் வருது. ஏன்னா நம்ம அவரை மூடன்னு சொன்னால் அவர் நம்மளை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க தடியை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, ஓ வேதாந்தி, இந்த தடி இருக்கு இல்லையா, இது வெறுந்தடி மட்டும் கிடையாது, உன்ன மாதிரி ஆளுங்களுடைய தலையை உடைக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியால் அவருடைய தலையில் அடிக்க என்ன பண்ணுறாரு, ஓங்குறாரு. ஓங்குன உடனே அந்த அத்வைத வேதாந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட்டத்துக்குள்ளே ஓடிடுறார். இந்த கூட்டமாக கலந்து வெளியே போயிடுறாரு. இப்போ வந்து இந்த காட்சியை வந்து வந்தியத்தேவன் அப்படி கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கவும் வந்தியத்தேவனுக்கு தோணுது, இந்த சண்டை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தணும், தேவையில்லாத ஒரு வாதம் தானே அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனால் இங்கே ஆழ்வார்க்கடியான் விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சைவரை பார்த்து கேட்குறாரு, என்ன வீர சைவரே, அந்த வேதாந்தி ஓடின மாதிரி நீரும் ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த சைவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் ஒன்றும் அந்த வேதாந்தி மாதிரி ஓடலாம் மாட்டேன். அதாவது உங்களுடைய கண்ணன் மாதிரியா யசோதர்களோட வீட்டிலலாம் போயிட்டு, கோபியர்களுடைய வீட்டில், யசோதருடைய மகன் இல்லையா கண்ணன், கோபியர்களுடைய வீட்டில் போயிட்டு வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு மத்தால் அடி வாங்கினவர் தானே உங்கள் கண்ணன் அப்படின்னு சொல்லி இவர் விடுற மாதிரி இல்லை. ஆழ்வார்க்கடியானோ அதை விடுற மாதிரி இல்லை. உடனே ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் உங்கள் சிவபெருமான் மட்டும் என்ன சும்மாவா, பெட்டுக்கு மண் சுமக்க போனவர் தானே வந்தி அப்படிங்கிற கிழவிக்காக அவர் அடி வாங்கிட்டு வரலையா முதுகில் அப்படின்னு சொல்லி இந்த வாதம் தொடருது. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய அந்த உற்சாக பகுதியில் இவருக்கு ஆதரவு பண்ணுறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கைத்தட்டுறாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. நம்ம வந்தியத்தேவன் வந்து உள்ளே வரார். உள்ளே வந்து சொல்கிறாரு, ஏன் 2 பேரும் நீங்கள் வாதம் பண்ணிக்கிறீங்க, திருமாலும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லவும், இந்த வந்தியத்தேவனுடைய அந்த பொலிவான முகம், அந்த வாஞ்சையான அந்த தோற்றம் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே அந்த கூட்டத்தார்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்லுப்பா தம்பி அப்படின்றாங்க. ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு, நீ யாருப்பா நியாயம் பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லவும், இந்த கூட்டத்தாருடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னா வந்தியத்தேவனுக்கு இருக்குது. உடனே வந்தியத்தேவன் வந்து சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணேன், வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் நேற்று, அங்கே திருமாலை பார்த்தேன், சிவபெருமான் அங்கே வந்திருந்தார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உயரத்தில் தான் இருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நான் அளந்தும் பார்த்தேன், அப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, அதனால சிவனும் திருமாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆழ்வார்க்கடியானுக்கு வந்து சரியான கோபம், என்ன கிண்டல் பண்ணுறியா, பரிகாசம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்தியத்தேவனை நோக்கி கேட்குறாரு. கேட்ட உடனே வந்தியத்தேவன் எப்படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிடி மண்ணை கொடுத்து அனுப்பிச்சாங்க சண்டை போடுறவங்க வாயில் போடுறதுக்கு, இதோ பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கக்கூடிய மண்ணை திறந்து காட்டுறாரு. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. ஏன்னா வாதம் பண்ணிட்டு இருக்கவங்கள தன்னுடைய வாத தலைவர் படக்கிறார் இல்லையா, கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருந்து மண்ணை எடுத்து ஒரு சிலர் ஆழ்வார்க்கடியான் தலையில் போடுறாங்க, ஒரு சிலர் சைவர் தலையில் போடுறாங்க. இப்போ இந்த கலவரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது இந்த வாதம். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது கூட்டத்திலிருந்து தொலைவில், வீராதி வீரர் சூராதி சூரர் மாரவே பாண்டியனை வெற்றி கொண்ட, அதாவது மாரபாண்டியனை வெற்றி கொண்ட பழுவேட்டையர் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குரல், அந்த வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் அப்படியே முன்னாடி வராங்க, கையில் வந்து ஆயுதங்கள் ஏந்தியபடி எல்லாமே வரும்போது அந்த காட்சியை பார்த்தோன்னே இந்த கூட்டத்தினர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாலையின் இரு ஓரமாக தனித்தனியே பிரிந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு வழிவிடுறாங்க.
இப்போ அந்த காட்சி, அந்த பெரிய பழுவேட்டரையர் வரக்கூடிய காட்சி, முன்னாடி படை வீரர்கள் வராங்க, பனைமரக்கூடிய பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வராங்க, பின்னாடி அவர் எப்படி வரார் அப்படின்னு பார்த்தோம்னா யானை மீது அமர்ந்து அவர் வரக்கூடிய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மலையின் மீது கொண்டல், மலை கொண்டல், அதாவது மலை மேகம், கொண்டல்னா மேகம் இல்லையா, அந்த மேகம் உருத்திரண்டு வருவது மாதிரி ஒரு காட்சி. அதாவது ஒரு கம்பீரமான தோற்றத்தில் கருமை நிறமுடைய ஒரு பெரும் வீரராக வருகிறார். அவர் 24 போர்ல 64 விழுப்புண்களை பெற்றவர் யாரு? இந்த பெரிய பழுவேட்டரையர். அவருக்கு வந்தியத்தேவன் தன்னுடைய கண்களை நம்பாமல் அப்படியே வியந்து பார்க்கிறார். பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அவர் கடந்து போறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, வாழ்த்துமலை தெரிவிக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி அந்த பெரிய பழுவேட்டரையர் சென்றார் இல்லையா யானை மீது, அதற்கு பின்னாடி ஒரு சிவிகை, அதாவது ஒரு பல்லக்கு சுமந்துட்டு வராங்க. அந்த பல்லக்கு எல்லாரும் அப்படியே ஆர்வமாக பார்க்குறாங்க, வந்தியத்தேவனும் பார்க்குறாரு. நான் இவரும் ரசனைக்கு உட்பட்டவர் இல்லையா, எல்லாரும் போல அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த சிறுகைக்குள்ளிருந்து ஒரு கை மட்டும் அப்படியே விலக்கி அந்த திரையை விளக்குகிறது. அழகான கைகள், நிறைய வளையல்கள் அணிந்திருக்காங்க. பார்க்கும்போதே தெரிகிறது ஒரு அழகு நிரம்பக்கூடிய ஒரு பூரணச்சந்திரன், முழு நிலா மாதிரி தெரியுது. அந்த முகம் வெளியே தெரிகிறது. உடனே வந்தியத்தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த முகத்தை பார்க்கிறார். ஒரு பேரழகு, ஆனால் பேரழகை பார்த்தவுடன் மயங்கும் குணம் கொண்டவர் தான் வந்தியத்தேவன். ஆனால் இந்த அழகுக்கு முன்னால் அவருக்கு அப்படி ஒரு மயக்கம் ஏற்படவில்லை, ஒரு விதமான பயமும் ஒரு விதமான உணர்வும் ஏற்படுகிறது. அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே எண்ணத்தில் பார்க்கிறாரு. ஆனால் உள்ளிருந்து பார்க்கக்கூடிய அந்த பெண்ணின் முகம் அவரை வேறு யாரையோ பார்ப்பது போல ஒரு தோற்றம். பார்த்த உடனே அந்த பெண்ணினுடைய முகம் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா மாறத் தொடங்குகிறது, ஒரு குரோதம் கொண்டதாக மாறத் தொடங்குகிறது. உடனே வந்தியத்தேவனுக்கு ஒரு ஆச்சரியமே, என்னடா இது இப்படி முகம் மாறுகிறது அந்த பெண்ணிற்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தா அந்த சண்டை போட்டார் இல்லையா ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் நிற்கிறார். அவருடைய முகமும் விரோதமும் குரோதமும் நிறைந்ததாகவே தெரிகிறது. இங்கே வந்தியத்தேவனுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுகிறது, ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அப்படியே முன்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த சிவிகையும் தொடர்ந்து போகுது. பின்னாடி வீரர்கள் வராங்க இல்லையா, வரவங்க அந்த வந்தியத்தேவனுடைய அந்த குதிரை அங்கே கட்டப்பட்டிருக்கு, நிறுத்தி வச்சிருக்கார். இந்த கட்டளை நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ அதில் ஒருத்தன் கேலி பண்ணுறான், இது என்னடா குருதை அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் குருதை இல்லைடா குதிரைன்னு சொல்கிறான். அப்படி பரிகாசம் பண்ணுறாங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த குதிரையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம், குருதையா குதிரையான்னு ஏறி பார்க்கலான்னு ஒருத்தன் ஏறி பார்க்குறான். ஏறினா அந்த குதிரை தன்னுடைய எஜமானி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஈடு கொடுக்க மறுக்கிறது. கேலி பண்ணுறாங்க, இந்த குதிரை மேலே தஞ்சாவூர் முத்தரையன் தான் ஏறணும் போல இருக்குது, தஞ்சாவூர் முத்தரையன் பரம்பரையே அழிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க கேலி பண்ணுறாங்க. இன்னொருத்தர் தண்டவராயன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறான், அந்த குதிரை மேலே ஏறுறான், அதை அவனை தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டுட்டு கூட்டத்துக்கு நடுவில் அந்த குதிரை என்ன ஆக ஆரம்பிக்குது, ஓடத் தொடங்குகிறது. இப்போ ஓடத் தொடங்குது இல்லையா, இது பார்த்தோன்னே என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்குள் வந்தியத்தேவன் முன்னாடி இந்த காட்சியெல்லாம் நடக்குது. இந்த நம்பி என்ன பண்ணுறாருன்னா இவனுடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறார், இது யாருடைய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு, வந்தியத்தேவனுடைய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காட்சிகள் நடந்துகிட்ருக்கு. வந்தியத்தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குதிரையை தேடி அங்கே போகிறாரு. அது ஒரு புளியந்தோப்பு அருகில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த குதிரை என்ன பண்ணுது, நிற்கிறது. நின்ன உடனே தன்னோட குதிரை கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அந்த குதிரை அவரை பார்த்து என்ன கேட்குற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னையே தனியாக விட்ட அப்படின்னு சொல்லி அந்த குதிரை கேட்குற மாதிரி வந்தியத்தேவனுக்கு தோன்றுகிறது. இப்போ தன்னுடைய குதிரையை அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஆழ்வார்க்கடியானும் அங்கே சேர்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்த்தியா அந்த பழுவேட்டரையரோட வீரர்களுடைய திமிரை எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு கோபம் வருது வந்தியத்தேவனுக்கு. ஆனால் ஆதித்த கரிகாலன் சொல்லி அனுப்பிச்சார், போகக்கூடிய வழியில் எந்த விதமான வம்பு தும்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால என்ன பண்ணுறாரு, பொறுமையை காத்து கொண்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா பயணிக்க தொடங்குகிறார், தன்னுடைய குதிரையோட பயணிக்க தொடங்குகிறார். அப்போ இவர் கேட்குறார், யார் அந்த ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு, எங்கப்பா போகிற அப்படின்னோடனே நான் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு, அதாவது கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாதம் வருது. நீங்கள் ஏன் என் பின்னாடி வரீங்க அப்படின்னு இவர் கேட்குறார் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு, நான் கோவிலுக்கு போகிறேன், நான் போகிற வழியில் தானேப்பா நீ வர அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்குறாரு, நீ கோவிலுக்கு போவியா, நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட வாதம் பண்ணும்போது நீ எல்லாம்
கோவிலுக்கு போக நான் நினைக்கவே இல்லையப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரி விண்ணகர கோவில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கரையோரம், அதாவது ஏரி கரையோரம் அந்த கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த கோவிலை நோக்கி பயணம் போகிறாங்க. நம்மளுடைய பயணத்தில் பார்த்திங்கன்னா அந்த அத்தியாயம் 2 வரக்கூடிய ஆழ்வார்க்கடியான் நம்பியினுடைய அறிமுகம் 2 பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த அத்தியாயம் 3 இந்த விண்ணகர கோயிலுக்கு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும், ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ பேசுனது பார்த்தா நீ எங்கள் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டான்னு நினச்சேன், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்கிறாரு. இப்போ இவரும் அந்த கோவிலுக்கு சொல்கிறாரு, திருமால் இருக்கக்கூடிய அந்த விண்ணகர கோயிலுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர முனிகள் அப்படிங்கிற பட்டர் தான் அங்கே இறைவனுக்கு திருப்பணிகள் செஞ்சிட்ருக்காரு. இப்போ அந்த கோவிலுக்கு 2 பேருமே ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் போயிட்டுருக்காங்க. போகும்போது அந்த வந்தியத்தேவனை பார்த்து இவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்குறாரு, தம்பி நீ ஆண்டாள் பாசுரம்லாம் கேட்டிருக்கியா அப்படின்னு. உடனே வந்தியத்தேவன், இல்லையா நான் அதெல்லாம் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த நம்பி சொல்கிறாரு, தயவு செய்து கேட்டுறாத, கேட்டால் என்னென்ன மாதிரியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்ணன் தான் எல்லாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட, பின்னாடி கண்ணன் பின்னாடியே சுழலை தொடங்கிடுவேன். அதனால் நீ என்ன பண்ணாத, தயவு செய்து கேட்காத, ஏன்னா அத்தனை சிறப்புடையது அந்த பாசுரம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஈஸ்வர முனிகள் அப்படிங்கிற பட்டர் சேவையாற்றிட்டு இருக்கார் இல்லையா இறைவனுக்கு, அங்கே போய் வணங்கிக்கிட்டே அங்கு பாசுரங்களை பாடத் தொடங்குகிறார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. வந்தியத்தேவனுக்கு இவ்வளோ நேரமும் வாதம் பண்ணும்போது வேறு ஒரு கோணத்தில் பார்த்துருந்தார் நம்பி. ஆனால் இப்போ ஒரு பாடக்கூடிய அந்த பாசுரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மனம் அப்படியே கசிந்து உருக தொடங்குகிறது. அவரும் அங்கே நின்று என்ன பண்ணுறார், இறைவனை வழிபடுகிறார். இப்போ அந்த பாடி முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வர முனிகள் அப்படிங்கிற பட்டர் அந்த நம்பியை நோக்கி கேட்குறார். ஒரு சின்ன பையன் அங்கே நிற்கிறான், அந்த முனிகளுடைய பையன், என்னுடைய அந்த பாலகனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பாசுரங்கள் சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்பியை கேட்குறார். நம்பி சொல்கிறாரு, இல்லை நான் குறைந்த அளவு தான் படிச்சிருக்கிறேன், இன்னும் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாரு. இந்த காட்சி இந்த விண்ணகர கோயிலில் இப்படியே நிறைவு பெறுகிறது. இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த ஈஸ்வர முனிகள் பட்டர் இருக்கார் இல்லையா, அவர் கூட இந்த சிறு பாலகன் இருக்கார் இல்லையா, அந்த பாலகன் பின்னாளில் நாத முனிகராகி அவருடைய பையன் ஆழவந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து நூலாக செய்யக்கூடிய தன்மை பெற்றவராக இருந்திருக்கிறார். அந்த திருத்தலம் வேறு பெற்றதாக மாறி இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜரே அந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார். நிறைய சிறப்புகள் பெற்ற தலமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஒரு தனி குறிப்பு. சரியா, இப்போ இந்த வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கிருந்து எல்லாம் இறைவனை வழிபட்டு முடித்த பின்பு தொடங்குகிறார்கள். இப்போ திரும்ப அந்த ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு வந்தியத்தேவன்கிட்ட, தம்பி நீ எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் நம்பியை பார்த்து கேட்குறாரு. உடனே நம்பி சொல்கிறாரு, இல்லை நீ கடம்பூர் மாளிகைக்கு தான் போறியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்தியத்தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை இவருக்கு ஏதோ மந்திர தந்திரம் தெரிஞ்சிருக்குமோ, எப்படி நீங்கள் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான் சொல்கிறார், இதில் என்னப்பா விசேஷம் இருக்குது, இன்றைக்கி ஆடிப்பெருக்கு 18ஆம் நாள் திருவிழா இல்லையா, அங்கே சம்புவரையர் இருக்கக்கூடிய அந்த கடம்பூர் மாளிகையில் எல்லா விருந்தினர்களும் போகிறாங்க, ஒரு வேளை நீயும் அங்கே தான் போறியோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வல்லவரையன் சொல்கிறாரு, அப்படியா எல்லாரும் அங்கே தங்குறாங்களா, ஆமாம் பெரிய பழுவேட்டரையர் கூட அங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு நம்பி சொல்கிறாரு. உடனே வந்தியத்தேவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, இன்றைக்கி நம்ம பெரிய பழுவேட்டரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வீரர்களுக்கும் ஒரு தகுந்த பாடம் புகட்டணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. நம்பி உடனே திரும்பவும் கேட்குறாரு, நீ தயங்குறத பார்த்தா நீ அலையா விருந்தாளியாக போகிற போல இருக்கே அப்படின்னு நம்பி கேட்குறார். உடனே வல்லவரையன் சொல்கிறாரு, அதாவது எனக்கு அழைப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முறையில் தொடர்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கடம்பூர் மாளிகை இருக்கு இல்லையா, அங்கே இருக்க சம்புவரையருடைய மகன் கந்தவேல் மாறன் என்னுடைய நண்பன், வரும்போது நிச்சயமாக வரணும்னு சொல்லியிருந்தான், அதனால் நான் அவனை பார்த்துக்கிறதுக்காக நான் போகிறேன், பார்த்துட்டு அப்படியே அங்கே தங்குறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு நம்பி சொல்கிறார், அப்போ உனக்கே அங்கே இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன உதவி, நான் தான் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு வந்தியத்தேவன். இல்லை எனக்கு அங்கே போகணும், உன்னோட பணியாள்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முடியுமான்னு இவர் மறுத்துடுறார் வந்தியத்தேவன்.
திரும்பவும் நம்பி விடலை. உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒரு உதவி அப்படின்றாரு. என்ன உதவின்னு உடனே அந்த சிவிகையில் ஒரு பொண்ணு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொடுக்குற அந்த ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. யார் மேலே? நம்பி மேலே. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை குதிரை மீது ஏறி தொடங்குகிறார். இப்போ அடுத்த அத்தியாயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிறைய நாம் எண்ண முடியாத அளவுக்கான மர்மங்கள் நிறைந்த ஒரு அத்தியாயமாக இருக்க போகிறது கடம்பூர் மாளிகை. நம்ம அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆழ்வார்க்கடியான் நம்பியினுடைய அறிமுகம், விண்ணகர கோவிலில் நடந்த காட்சிகள், இதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு அடுத்த பதிவிற்கான ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.